ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண 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 ஓம் நமோ நாராயண ஆதிசேடன் சயன அருள் தருவாய் வாமன ஆதிசேடன் சயன அருள் தருவாய் வாமன உன்னிதனை வேண்டு உன்னிய நீ அருள்வாய் ஆதிசேடன் சயன அருள் தருவாய் வாமன உன்னிதனை வேண்டு உன்னிய நீ அருள்வாய் ஆதிசேடன் சயன அருள் தருவாய் வாமன உன்னிதனை வேண்டு உன்னிய நீ அருள்வாய் நாரண பூரணனே நமகே ஹரிவம் நமோ நாராயண நமகே ஓம் நமச்சிவாய நமகே வாடினன் வாடி வருதன் மலத்தார் பெருந்தொழுமையில் பிறந்து கூடினேன் கூடி இளைய வர்க்கமோடு அவர்தன் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி ஓய்வதர் பொருளால் உணர்வன பெருமதம் அறிந்து நாடினை நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணம் என்று சொல்லக்கூடிய விஸ்வகடாச்சத்தால் நாரதன் பெயர்பட்ட நான் இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நியமனிஷ்டங்களை முடித்து 7-14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதா சிவம் சதா சிவத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரமன் ருத்ரமனிலே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவிலே அகாயம் அகத்தில் அக்கினி அக்கினிக்கில் வாயு வாயுவிலே பிருதிவி பிருதிவிலே அப்பு அப்புவிலே அன்னம் இந்த அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வன நில வாழ்வுன்னு சொல்லக்கூடிய 7 வகை தோற்றமும் 84 லட்சம் ஜீவபேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே அந்த ஆழத்திலே வருங்காலத்திலே என் குலத்திலே மூலாதாரத்திலே தான் இருந்து வாசி முடைக்கின்றார் பிண்ட முடிக்கிறான் சொல்லக்கூடிய என தந்தை பிரமதேவனை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு அதுக்கடுத்தார் போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் ரிக் யஜூர் சாமம் அதனோடு மட்டும் சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் ஆயுர்வேதம் அர்த்த வேதம் தனூர் வேதம் காந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசரிகம் பாட்டம் பிரபாகம் உத்தரமீமாட்சை பூர்வமி மஞ்சள் சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 32 தர்மத்திற்கும் 64 கலைஞானத்திற்கும் 96 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நீ சரியா ஆசனம் வைத்து தாய் என்று போற்றக்கூடிய தாய் கலைவாணியை கட்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக்கொண்டு ஆக நேராக கைலங்கிரி சென்றடைந்தேன் அங்கு விட்டுக்கூடியவனோ 5 மணி விட்டாரம் அனாதியான மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரருள் சப்ரே பஞ்சபட பாதங்கள் 100 கோடி செய்யணும் பஞ்சு போல பிறந்திரவே நான்வர்கள் பெண்மணி சொல்லக்கூடிய அந்த கைலாச பதியானை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி குடிலா சக்தி யோகா சக்தி என்ற வரிசையில் இந்த ஆதிபரா சக்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக்கொண்டு மீண்டும் நேராக வைகுந்தம் சென்றடைந்தேன் மறுபடியுமா அங்கு விட்டுக்கூடியவனோ மெச்சு பகல் வேங்கடவா வெண்பாவிர் பாதைகளே இச்செயலும் ஜென்மம் எடுக்கவா மச்ச குரு மகோலா சிங்காலா மாராமா ராமாரா மாலாவாய் திறந்து சொன்னானே மச்சா குருமா வராகா வாமன்னா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய ஆதி அண்டமில்லா அபூர்வ கோவில் கொண்டு ஆள் கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக்கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தானியலட்சுமி என்ற பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக்கொண்டு கிரேதாயுகம் திரேதாயுகம் துபாபரயுகம் நடந்து கொண்டு இருப்பதோ மணிவண்ணன் கலியுகம் கலியுக கடவுள்
கந்த பெருமானுக்கு தொண்டு செய்யும் வண்ணமாக அற்புதமான வேள்விமலை சாரல் வந்துள்ளேன். கழகம் கிடைக்க வேண்டுமானால் யாரை வணங்குவது, எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விக்கனம் வராமல் இருக்க அந்த விக்கனம் நாயகனை வணங்குவது முறையாகும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வீட்டில் பிறந்த உள்ளே போம் புகா தேரப்போம் நல்ல சொல் குணமதிய மாமருளை வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொள்ள கால் என்று சொல்லிக்கிணங்க 5 கரத்தோணி ஆணி முகத்தினை இந்த இளம்பரை போட்டு மன்றனை நந்தி முகந்தனை ஞான குழுந்தனை புந்தைகள் வைத்தடி முடியும் என்று சொல்லி அவரை வணங்கி அவருடைய இணங்கி நம் கழகத்தை தூங்குவது சித்தமாகும். நாராயண ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகம் செய்யாத போனால் சிறசாப்படுத்த 1000 சுக்குலாக வெடிக்கிறது. எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் எங்கே என்று தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் அற்புதமான வேள்விமலை சாரலை கண்டேன். கழகத்திற்கு உகந்த இடம் இதான் என்று மனதில் உள்ள உறுதி கொண்டேன். இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை, எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை, எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை 2.5 சுதியிலே போற்றி புகழ்பாட வேண்டும் அல்லவா? அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொன்னார்களே, அந்த விநாயகனை தொழுதால் ஒரு கழகை கிட்டும் என்று சொன்னார்கள். அந்த சொர்ண விநாயகரை துதிபாடுகின்ற பொழுது கிட்டிய கழகத்திற்கு ஒரு முற்று பிறக்கும் என்று சொன்னார்களே, ஐயன் சொர்ண விநாயகரை துதிபாடுவோமா இந்த இடத்திலே? கும்பிட்ட குலம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். மகிழ்வுடன் நாடியே எங்கே நாடிய புகழ் கூட வேண்டும். நாளும் விநாயகனை உன்புகளை நான் பாட வேண்டும். நாடிய புகழ் கூட வேண்டும். மலர் கண்டு ஒழுகிடவா நாடியே இங்கே நாடிய புகழ் கூட வேண்டும். நாளும் விநாயகனை உன்புகளை நான் பாட வேண்டும். நாடிய புகழ் கூட வேண்டும். அந்த விநாயகனருளால் அந்த வித்தகனருளால் கழகம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தால் இடமோ அற்புதமான இடம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குரல்களில் மலை சார்ந்த இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரம்யமாக தெரிகின்றது. புத்து குளிக்கின்ற புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது சற்று இங்கேதான் தங்கிவிடலாமோ என்று ஒரு யோஜனை அல்ல, 100 யோஜனை தூரங்கள் அளவு கடந்து ஆசைகளாக பறந்தோடுகின்றது. இப்பேற்பட்ட இடத்தில் வாழக்கூடிய மக்களை வர்ணித்தால் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும். எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் ஆக தலைவர் அன்பு காந்தியன்னார் அவர்களை
வருக வருகவும். ஆக துணைத் தலைவர் சதாசிவம் அன்னார் அவர்களை வருக வருகவும். துணை செயலாளர் அன்பு மாமா சண்முக மாமா அவர்களை வருக வருகவும். செயலாளர் அன்பு அன்னார் சுகுமாரன் அவர்களை வருக வருக என, பிரபாகரன் அவர்களையும் வருக வருக என அன்பு அன்னார் பாசத்திற்குரிய பெருமைக்குரிய எங்களது மூத்த உறுப்பினர் எஸ்பிஆர் கணபதி அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்று ஆக நாடகத்தை என்னுடைய கதையை ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம். ஆக அன்பு தம்பி ராஜேஷ் என்று சொல்லக்கூடிய சத்தியகீர்த்தி எனது மாணவனாக திகழ்ந்து நம் மண்ணிலே மண்ணின் மைந்தனாக அரங்கேற்ற விழா நாயகனாக நடிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றார். இந்த முகில்தகம் கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை தாய்மார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதாபாத்திரத்தை துவங்குகின்றேன். நன்றி நன்றிகள். அந்த வணக்கத்தோடு ஐயன் முருகனைத்தான் போற்றி புகழாரம் சேர்க்க வேண்டும். எப்படி சேர்ப்பது, எங்கே சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது பன்னிரு விழிகளுக்கு சொந்தமான இந்த முருகனைத்தானே போற்றி புகழாரம் சேர்க்க வேண்டும். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த இடத்தை காத்து ரட்சித்து வரக்கூடிய முருகப்பெருமானும் இந்த ஊரை காத்து ரட்சித்து வரக்கூடிய முத்துமாரி அம்பாளும் ஆக இரு தெய்வமும் சேர்த்து ஆக இந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் அவரவர் செய்கின்ற தொழில்களில் எல்லோரும் வெற்றி பெற்று மாணவ செல்வங்கள் எல்லோரும் நல்ல மதிப்பெண்களோடு பெரிய மனிதர்களாக நம் மண்ணிலே கால உண்ட வேண்டும். அதற்கு அந்த தெய்வங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பன்னிரு விழிகளுக்கு சொந்தமான இந்த முருகனை எப்படி போற்ற வேண்டும் தெரியுமா? பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய், பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய், என்னை நீ பார்த்தால் போதும் வாழ்வில் இடரேது வாராது எப்போதும் சண்முகம். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய், என்னை நீ பார்த்தால் போதும். நன்றி நன்றி. கைதட்டி பெருமை சேர்த்த ஒரு 9 பேருக்கு மட்டும் நன்றி. ஆமா, கைதட்டாமல் ரவினத்தை முகில்தக வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணுமே. வட்டானத்துல காணமா? வட்டானம் இல்லங்க, வட்டானம் பக்கம் தான் இருக்கு, வட்டாரத்துல காணமுன்னு சொன்னேன். ஆக ஒருவேளை குயிலில் குருலோசை படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றாளே, யார் அந்த பெண்மகள்? எதற்காக ஆளுலம் சோ ஆளுலம் சோ என்று கூவுகின்றான் பார்க்கின்ற பொழுது, சோ என்றாலே வா என்று பொருள் அல்லவா? யாரை வா என்று அழைக்கின்றார்? கந்தனை இங்கு வா,
கடம்பனை இங்கு வா, கார்த்திகேயனை இங்கு வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாளே இந்த கோகிலவாணி ஆக சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும். ஓம் என்ற பிரணவ பொருளை உச்சரித்து அந்த மந்திரமோ முருகனுக்கு சொந்தமானது, பெண்மகளும் முருகனுக்கு உடையவளாக இருக்க வேண்டும். அன்னவள் சுந்தர வழியை வர்ணித்தால் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும், வரவேற்றால் எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும். அன்னவள் இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். வேள்வி என்பது யாகம், யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள், முனிவர்கள் நமாடக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே ஆலோலம் சோ என்று பறவைகளை விரட்டி கொண்டு இருக்கின்றாளே சுந்தரவள்ளி, அந்த முருகனுடைய வருகை எதிர்பார்த்துத்தான் காத்துக் கொண்டு இருக்கின்றார். அன்னவளே இந்த முருகனோடு பிரம்ம முகூர்த்தத்திலே கரம் பிடிக்க வைக்க வேண்டும். ஆக இருப்பினும் அரங்கேற்ற விழா நாயகனுடைய கரங்களை பிடிக்க வைத்தால் எப்படி இருக்கும்? ஆக என்பதற்கு இணையாக முதலில் இந்த ஆண்கள் பெண்கள் கூடியிருக்கக்கூடிய திருச்சபையை, சபையோர்களை சபை அலங்கார பாடலாக அஞ்சரை சுதி வைத்தால் எப்படி இருக்கும்? பழமையான ராகத்தோடு பழமையான பாடலை கொண்டு மக்களை மகிழ வைக்கலாமா? முதலில் இந்த சபை அலங்கார பாடல். முதலில் சபையோர்களுக்கு வணக்கம்.
அற்புதமான இசை முழக்கம். நன்றி நன்றி. கைதட்டி பெருமை சேர்த்த சபையோர்கள் உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை கைதட்டி இவ்வளவு உயரம் கொண்டு சென்ற கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஐயா நன்றி. தளீர் மருதூர் முத்துரா மன்னார் அவர்கள் 201 ரூபாயை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய முத்துராமன் அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உள்ளம் கனிந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆக இப்படித்தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிணங்க அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உள்ளம் கனிந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு இடம் சிறக்க வேண்டும் அல்லவா? ஆக இருப்பினும் தண்டல மேல்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் குளிபன் ஏங்க குவளைக்கண் விழுத்தி நோக்கே தொண்டில் எழுதி காட்டி தென்பொழி மகரையாளி வண்டுகள் எழுது பாடி மருதும் தான் வீட்டிற்குமோ மாதுக்கு மறுபெயர் பெண்ணல்லவா சுந்தர வள்ளியாகப்பட்டவன் ஆலோலும் சோ என்று பறவைகளை அற்புதமாக விரட்டி இந்த இடத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டு இருக்கின்றாளே. இடத்தை வைத்து பெண்மகளுக்கு பெருமையா இல்லை பெண்மகளை வைத்து தான் இந்த இடத்துக்கு பெருமையா என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் அழகை வைத்து பெண்மகளுக்கு ஒரு அழகு சேர்க்க வேண்டும். என்ன அழகி என்ன அழகி ஏத்த வீட்டு பெண் அழகுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட குறிஞ்சி நிலத்திலே வாழக்கூடிய சுந்தர வள்ளியை எப்படியெல்லாம் நாளரை சுதி வைத்தால் நதியோரத்தில் வர்ணித்தால் எப்படி இருக்கும் இந்த இடம்? நதியோரோ நீயும் ஒரு நாள் என்று நூலிடையிடம் சொல்ல நீயும் ஒரு நாள் என்று ஊழிடையில் சொல்ல நான் சொல்ல நதியோரம் மேகம் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ முகில்தானோ புயல்தானோ முகில்தானோ நீ தேவதையாட்டம் அல்லவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன தோட்டம் இவள் தேவதையாட்டம் அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தூங்கு பசும்புள்ள பசும்புள்ள பனி தூங்கு பசும்புள்ள சொல்ல நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடு மெல்ல சொல்ல
கைதட்டி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆக கைதட்டி பெருமை சேர்த்து இந்த சபையை இவ்வளவு உயரம் உயர்த்திய அத்தனை நாடக கலா ரசிக பெருமக்கள் உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த நாடகத்தை வெளிநாடுகள் வரைக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய பெருமை ஆக அருமைகளும் ஆக இப்பேற்பட்ட இடத்திலே ஆக நேரலையாக 2 நபர்கள் அற்புதமாக ஒன்று மாயாக்குள மாதவன் அண்ணார் அவர்களுக்கு நன்றி. அன்பு அண்ணார், அந்த யூடியூப் பேரு அம்பாள் மீடியா, அம்பாள் மீடியா சுரேஷ் அண்ணார் அவர்களுக்கும், அம்பாள் மீடியா சுரேஷ் அண்ணார் அவர்களுக்கும், மாயாக்குள மாதவன் அண்ணார் அவர்களுக்கும் நன்றி. நன்றிகள் இந்த வணக்கம். இந்த நாடக கலையை, இந்த பொக்கிசத்தை வெளிநாடுகள் வரையும் எடுத்துச் சொல்லக்கூடிய பெருமை உங்களை மட்டுமே சாரும். நீங்க இல்லைன்னா இந்த நாடக கலை நம்மளுடைய தமிழர்கள் வெளிநாட்டிலே வசித்துக் கொண்டு இருக்கின்றார்களே, எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த நாடக நிகழ்ச்சியை ஆக வெளிநாடுகள் வரையும் எடுத்துச் சொல்லக்கூடிய பெருமை உங்களை மட்டுமே சாரும். நன்றி. நன்றிகள் இந்த வணக்கத்தோடு ஆக எப்படியெல்லாம் இந்த இடத்திலே சுந்தரவழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இட்டபடி நோகை எடுத்தடி கொப்பள்ளிக்கே வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கென்று நாவில் குவினார் வளங்கோசை வையம் பெறுமோ என்று பேர்பட்ட சுந்தரவள்ளியை ஆக இந்த சுந்தரவள்ளிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு நீடித்து வருகின்றது. இது என்ன உறவாக அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நானும் முந்தன் உறவைதானா இல்லை? ஹலோ 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 நானும் உறவை நாடி வந்த பறவை அன்பு நெஞ்சங்கள் இரத்த வெள்ளம் குவிந்து சிதைப்பது சதியம்மா. அழுகையில் உருண்டு பாரம்மா, உள்ளத்தை பிரித்திட பாருக்குள்ளவர் என்று சொல்லம்மா. நாடி வந்த
நன்றி நன்றி. கைதேட்டிய பெருமை சேர்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஆக இறைப்பின மெச்சுப்புகள் வேங்கடபா வெண்பா வேறு பாதிகளில் இச்சையினுள் ஜென்மம் எடுக்கவா மச்சகுர் மகோலா சிங்காலா மாராமா ராமாரா மாலாவாய் திறந்து சொன்னான். இந்த திருமாலுக்கும் அந்த ஆக கவியை ஒப்பிட்டு சொல்கின்ற பொழுது சுந்தரவல்லிக்கும் இந்த முருகனுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அன்னவளை அந்த முருகனோடு எப்படி சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது ஊரடங்கு ஞாபகமாக நாளரையில் வைத்தால் ஊரடங்கும் சாமத்தில நான் ஒருத்தி மட்டும் விழித்திருந்தேன். ஊர்கோடி ஓரத்திலவோ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உன் சிரிப்பு புரண்டு படுத்தாளே பாவி மக ஓடினப்பு பாவி மக ஓடினப்பு. ஊரடங்கு சாமத்தில நான் ஒருத்த மட்டும் விழித்திருந்தேன். ஊரடங்கு சாமத்தில நான் ஒருத்த மட்டும் விழித்திருந்தேன். ஊர்கோடி ஓரத்திலவோ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் உடையெல்லாம் உன் சிரிப்பு புரண்டு படுத்தாலே பாவி மக ஓடினப்பு பாவி மக ஓடினப்பு. ஊரடங்கு சாமத்திலே மச்சானுக்கு விதவிதமா பீடிக்கட்டா வாங்கித்தர ஆசை வச்சு காசு விறகு வெட்டி செத்து வச்சு சம்பூநாதர் கோவிலுக்கு சூடோ கொளுத்தி வச்சு உறவுக வாரவுக பேச்சையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். பேச்சையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவக்கு மடி. ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவக்கு மடி. மேல ஏக்க வந்து தூக்கமெல்லாம் போச்சு உள்ளே. மேல ஏக்க வந்து தூக்கமெல்லாம் போச்சு உள்ளே. தூக்கமெல்லாம் போச்சு உள்ளே. ஊரடங்கும் சாமத்திலே களநீர் சந்துக்குள்ளே களையெடுத்து நிக்கையிலே. களநீர் சேத்துக்குள்ளே களையெடுத்து நிக்கையிலே. சொத்த பல்ல போல ஒரு சோதி என கண்டெடுத்த கண்டெடுத்த சோதி கண்டு நான் கலங்கி நிக்கையிலே. கண்டெடுத்த சோதி கண்டு நான் கலங்கி நிக்கையிலே. களையெடுப்பு தந்தது பண்ணையாரு ஏசினாரு. களையெடுப்பு தந்தது பண்ணையாரு ஏசினார். ஊரடங்கும் சாமத்திலே கருவேல முள்ளடிச்சு கள்ளி செடிகளெல்லாம் கருவேல முள்ளடிச்சு கள்ளி செடிகளெல்லாம் உன் பேரு என் பேரு உன் சேர எழுதினே. ஒன்னு சேர எழுதினமே. ஊரணிக்கரையோரோ உட்கார்ந்து பேசுனமே. ஊரணிக்கரையோரோ உட்கார்ந்து பேசுனமே. ஊருக்காரர் தலையை கண்டு ஒடினாம ஒழுஞ்சோமே. ஊருக்காரர் தலையை கண்டு ஒடினாம ஒழுஞ்சோமே. சும்மா கிடக்கும் போதே துள்ளுகின்ற ஊருக்காரர். சும்மா கிடக்கும் போதே துள்ளுகிற ஊருக்காரே. சும்மா கிடக்கும் போதே துள்ளுகின்ற ஊருக்காரர். சங்கமால் சேர்ந்திருக்கார் ஒம்பு வண்ண காத்திருக்கார். என்ன செய்ய போறாரோ எது செய்ய போறாரோ எவிதி
நான் நினைச்சி நான் அழுதா போச்சு மச்சான் நான் அழுதா போச்சு மச்சான் ஊரு நம்ம தடுத்தாளு ஆளு வச்சு அடிச்சாளு ஆளு வச்சு அடிச்சாலும் ஊரு நம்ம தடுத்தாளு சத்தி முருகன் அடிச்சாளு உன்னையே செருவனு துட்டு போட்டு தாண்டினிய ஆசையில நான் காத்திருக்கேன் வாக்கப்பட பார்த்திருக்கேன் ஆசையில நான் காத்திருக்கேன் வாக்கப்பட பார்த்திருக்கேன் ஊரடங்கு நாமத்தில் நான் ஒருத்த மட்டும் விழித்திருந்தேன் ஊர்கோடி ஓரத்திலவோ நினப்புல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கும் உலையெல்லாம் உன் சிரிப்பு புரண்டு படுத்தாளே பாவி மக ஓடினப்பு பாவி மக ஓடினப்பு 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 ஓடினப்பு. நன்றி 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 சபையோர்கள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றிகள். அந்த வணக்கத்தோடு சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திப்போமா என்று பார்க்கின்ற பொழுது காலதாமதம் மிக குறைவாக இருக்கின்றது. சுந்தரத்தை பாடினால் எப்படி சுந்தரம் நீரைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் கேன் வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் கேன் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவ குந்துவி முழங்க வரும் அந்தரம் மிகுந்த தேவன் தும்பி முழங்கி வரும் அந்தாரம் மிகுந்த தேவ குந்துவி முழங்க வரும் இத்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த ததும்பும் ஒன்றிரந்த மங்கை இவள் இந்த உலகில் கேன் வந்தாள். எதற்கு வந்தார் என்று சற்று ஆராய்கின்ற பொழுது அதில் எனது பாட்டன் பரந்தாமன் வாமன் அவதாரத்தின் போது இரு கண்களது நீர் சொரிய ஒன்று அமிர்தவள்ளி மற்றொன்று சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளியை திருப்புறம் குன்றத்திலே முருகன் தெய்வயான் என்ற பெயரோடு மூற்றவளை திருமணம் முடித்து விட்டான். இளையவள் சுந்தரவள்ளியை திருமணம் முடிப்பதற்கு கால தாமதமாகவே ஆகிக்கொண்டு இருக்கின்றது. அண்ணவளை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான். அவனை சந்தித்து நம் கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். வருகின்றான் வனக்காவலாளி. இவர் காவலாளியா இல்லை வெறும் காவாலியா பேசி பார்க்கலாம். நாராயண நமகே. இந்த பாட்டுக்கு ஒரு குறுக்க ஒரு ஓலை வந்துருச்சு. வேண்டாம் கேட்க மாட்டேங்கிறானே. கனகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா அஞ்சாறு காசுக்கு 7 தோசை அப்பத்தான் சுத்த தோசை பிடிக்குது. 5-6 காசுக்கு 7-8 தோசை அப்பத்தான் சுட்ட தோசை புளிக்குது. அத்தையும் மகளும் கருப்பாய் வந்து மறந்தாரே பக்கத்துல வாடி வாடி வாடி. அத்தையின் மகளும் முத்து கருப்பாய் வந்து பறந்த பக்கத்துல வாடி வாடி வாடி. எக்கோ பண்ண கலியில மாதிரி இருக்கு. நாலு பாரு, நாலு கலியில மாதிரி. நாராயண நமகே நாராயண நமகே
யார் அந்த தம்பி? யாரு இந்த அண்ணன்? யாருக்கு யார் அண்ணி? யாருக்கு யார் தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னா தம்பின்னு சொல்லதான் வழக்கம். என்னைய போல சிறிய மனிதர்கள் உங்களை போல பெரிய மனிதர்களை பார்க்கும்போது அண்ணன் சொல்றது வழக்கம். இந்த உலகத்திலே தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. அண்ணனுக்கும் பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? நீங்க எந்த வகையில தம்பிக்கு பெருமை இருக்குன்றீங்க? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு வலிமை அதிகமானு சொன்னேன். முன்னாலே முளைக்கிற காது அண்ணன் மாதிரி வலிமை இல்ல, பின்னால பிறக்கிற கொம்புக்கு தம்பி மாதிரி வலிமை உண்டு. அப்ப அண்ணனை விட தம்பிக்கு தான் வலிமையும் பெருமையும் உண்டுன்னு தம்பிக்கு பெருமை சேர்க்க வந்துள்ளவன் நான். அண்ணனுக்கு எந்த வகையில பெருமை சொல்லு? அண்ணனுக்கும் பெருமை இருக்கு. எப்படி? இந்த பூலோகத்துல மானிட பிறவிகள்லாம் நாங்க தை மாதம் தை பூசத்துக்கு சரி பழனிமலை முருகனுக்கு இங்க இருந்து விரதம் இருந்து மாலை அணிவித்து இங்க இருந்து பாத யாத்திரையா செல்வோம். சரி, நேரடியா போய் முருகனை தரிசனம் பண்ண மாட்டோம். வேற கீழே விநாயக பெருமானுக்கு ஒரு செதர் தங்க எடுத்து சல்லார்னு உடைச்சு அந்த சில்லு பக்கத்துல எவை மண்டலியாவது புடிச்சு அவனுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சு அதுக்கப்புறம் போய் தான் முருகனையே தரிசனம் பண்ணுவோம். பாருங்க, மொத்தத்துல முருகனை தரிசிக்க சாக்க வச்சு மொத்தத்துல ஒருத்தர பழி வாங்கி கொடுத்தானே ஒருத்தர் முருகனையே தரிசிக்க போறீங்க. என்ன பண்றது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ரோடு போட்டாலும் பாலம் போட்டாலும் ஒருத்தன் உயிரை காவு கொடுத்துட்டு ரோடும் அண்ணனடா தம்பி நடா அவசரமான உலகத்திலே உலகத்தில் அர்த்தம் என்னடா? காசு இல்லாதவன் குடும்பத்துல அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கன்னி பிரியா கண்டா, கரகர பிரியா சுந்தரம்பா, போஜன பிரியா கொண்டோதரா, கலக பிரிய நாரதன் நானையா. யாரு? நான் தான். இத நம்ப அப்புறம் நம்பி வாழணும், நம்ப வச்சாத வாழு. ரெண்டாம் கட்டணா வாழ்ற சும்மா கொடுக்கிட்டு பூரா பாதி ஜனம் முரட்டு கொரட்டையா விட்டு தூங்கி அதெல்லாம் எந்திரிச்சிரும். எப்படி? இன்னைக்கு எந்திரிச்சு தானே ஆகணும், வேற வழி. விடிய காலம் தானே எந்திரிக்கேன். அதெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அது இருக்கட்டும். நீங்க நாரதர் மகாமுனிவர்னு எதை வச்சு நம்ப சொல்றீங்க? அட சண்டால பாவி, இது வரைக்கும் நம்பிதான் இப்படி நாங்க பூரா பொட்டல்ல இருக்கோம். அப்ப இன்ன வரைக்கும் நீங்க நம்பலையா? இனியா ஜடா முகடு மணிந்திருக்க, சப்ததாள கட்டை, 4 வகையான கட்டு, மகது யாழ் போட்டிருக்கேன், பஞ்சகசம் கட்டி இருக்கேன். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாரத மகரிஷின்னு நம்மளையும் கிரியே உன்னை நான் எப்படி நான் நம்புறது? இதெல்லாம் போட்டிருந்தா நாரதர் கண்டிப்பாக நீங்க சொன்னதுதான். உனக்கும் உங்களுக்கு எனக்கும் பந்தயம். என்ன பந்தயம்? காலையில நாடகம் முடிச்சுட்டு நேரம் தொண்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் மதுரை மாட்டுத்தாவணிக்கு போறான். ஏன் போய் என்ன பிச்சை எடுக்கவா? பிச்சை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் பிச்சை எடுத்து வேற வழி இல்ல. அங்கே 10-11 மணி போல ஒருத்தன் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன். சரி. இன்னொருத்தன் ராமர் வேஷம் போட்டிருக்கேன். இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன். சரி. தோல் பெட்டி ஒண்ணு, ஜோல்னா பெட்டி ஒண்ணு போட்டுக்கிறாங்க. சரி. கீழு புல்லு அமிக்கி கடகடைக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு பிச்சை எடுக்கிறேன். சரி. அந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவரை நான் ஆஞ்சநேயர் ஏத்துக்க முடியுமா? இல்ல ராமர் வேஷம் போட்டவரை ராமர் தான் ஏத்துக்க முடியுமா? அதுவும் சரி. இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவரை தான் கிருஷ்ணர் ஏத்துக்க முடியுமா? அற்புதமா. இந்த இடத்துல நீங்க நாரதர் மகாமுனிவர்ன்றீங்களே, எதை வச்சு நம்புறதுன்னு கேட்டால ஆரம்பத்திலே சொன்ன நம்பி வாழு இல்லைன்னா நம்ப வச்சு வாழுன்னு சொன்னேன். நம்பினார் கெடுவதில்லை இந்த உலகத்திலே, இறைவனை நினைத்தார். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது மதுரையிலே மாட்டுத்தாவணி பேருந்துல அங்க 11 மணி அளவில் ஒருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காரு. அவர் நான் கிருஷ்ணன் ஏத்துக்க முடியுமா? ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்காரு, அவர் ஆஞ்சநேயர் ஏத்துக்க முடியுமா? ராமர் வேஷம் போட்டிருக்கேன், அவனை ராமன் ஏத்துக்க முடியுமா? இந்த இடத்துல இங்க நாரதர்னு சொல்றீங்களா, நான் எப்படி ஏத்துக்கிறது? இதுதானே உங்க சந்தேகம். நான் யாரு? இப்ப அவர்களாம் யாரு தெரியுமா? இந்த பூலோகத்தில் மானுட பிறப்புகளாக பிறந்து ஆக வயிற்று பிளப்பிற்காக ஹரிதாரத்தை முகத்திலே பூசிக்கொண்டு கடகடைகளுக்கு வீடுகளுக்கு யாசகம் பெறக்கூடிய ஜீவராசிகள். யாசகம்னா என்ன தெரியுமில்ல? பிச்சை பெறக்கூடியவர்கள். அவர்கள் செயற்கை, நான் அப்படி இல்லை, நானும் இயற்கை. இந்த உலகத்துக்கு நான் எதை கொடுத்தேன், எப்பொழுது என்ன கொடுத்தேன், என்னால் என்ன ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை அற்புதமா கவி மூலமா சொல்றேன். கெட்டிக்கார பிள்ளைனா எட்டி பிடிச்சு பேசு, நான்ற விளையாட்டலாம் நாரத முனிவன் கூற வாரண கவி என்று வான்மீக என்பான். சீரனு சொல்லாட்டு திருவிழம் தூர் வச்சான் காரணி கொடையான் கம்பன் தமிழ்நார் கவிதை செய்து வைத்தானே. ராம காவியத்தை இந்த புண்ணிய பூமியிலே எடுத்து உரைத்து ரட்சகன் என்று சொல்லக்கூடிய வால்மீகியிடம் எழுத சொல்லி இந்த உலகிற்கு கொடுத்தவன் நானே. நாரதர் மகாமுனிவர் நானே தான். அடியன் வணங்குகிறேன். வாழ்க பல்லாண்டு. ஆமா, தாங்களை சந்தித்தல் மனமற்ற மகிழ்ச்சி, மகிழ்வு. ஆமா, நீங்க தெய்வ பிறப்பு. நாங்க எல்லாருமே என்னையும் அனைத்து உங்களையும் சேர்த்து மானுட பிறப்புகள். நீங்க மானிட பிறவி. எனக்கு சின்ன சந்தேகம். வந்த உடனே சந்தேகமா? எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஒரு உள்ளே ஒரு சந்தேகத்தையும் கேட்கலையா? நீனா சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ, அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லாதனால கீழே உட்கார்ந்துருக்காங்க. சரி, எனக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள்ட்ட நான் கேட்க போறேன். ஓஹோ, அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு வந்து விட்டது. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுங்க. உங்களுக்கு சந்தேகம்னு சொன்னீங்கல, இப்ப நீங்க தெய்வ பிறவி, நாங்க மானிட பிறவி. சரி, இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்லையா? சண்டால பாவி, வந்தவுடனே சின்ன சந்தேகம் சொல்றேன், இது மிகப்பெரிய சந்தேகமா இல்லையா? அட ஏங்க குழப்பமா இருக்குங்க. என்னையா வந்த உடனே நீ கேட்கிற, இந்த உலகத்திலே தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு தானே உங்களுக்கு சந்தேகம்? இந்த உள்ள இருக்கால அம்பாள், அந்த தெய்வம்னு ஒருத்தி இல்லைனா இத்தனை பக்தர்கள் இந்த இடத்துல இந்த நாடகத்தை வைத்து
வேண்டி இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு அவசியம் வந்துருச்சா? இல்ல இல்ல இல்ல. அப்ப தெய்வம் இருக்குங்கிறது உண்மைதானே? உண்மை என்பதை நம்பித்தானே இந்த திருவிழா நடக்குது. தெய்வம் இருப்பது உண்மை என்பதற்கு இந்த திருவிழாவும் இந்த பக்த கோடிகளும் இந்த நாடகமும் ஒரு சான்று. அப்ப தெய்வம் இருப்பது உண்மை. அப்ப தெய்வம் இருப்பது உண்மை கண்டிப்பா. இப்ப நம்ம ஊர் கோயில விட்டுருவோம் விடுங்க. பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கோவில் ஆலயம் இருக்குன்னு வைங்க. சரி. கோவில் இருந்தா கருவறைன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கருவறைன்னு இருந்தா தெய்வம் இருக்கும். ஆமா உண்மைதானே? கண்டிப்பா இருக்கும். இந்த ராத்திரியா ஒரு 4 கலவாணி பேரு போய் சரி கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை கடப்பாறை வச்சு குத்தி கலவன்றேன். ஓஹோ. தூக்கிட்டு போனது ராமநாதபுரம் மாவட்டமா? ஆமா. காலையில செய்தித்தாள்ல இந்த மாதிரி சிலை திருட்டுன்னு போடுறாங்களே. கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க தெய்வம்னு அதை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோமே. சரி. 4 கலவாணி பேருக்கு கலவாண்டுக்கிட்டு போன உடனே அதை செய்தித்தாள்ல சிலை திருட்டுன்னு போடுறானே. அப்ப அது தெய்வமா சிலையா? ஓஹோ. நான் கேட்கறது நியாயம் தானே? அப்ப எதாவது சொல்லுங்க. சும்மா அப்படியே பேய் அடிச்சது மாதிரியே உட்காந்துருக்கீங்களா? உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சந்தேகத்தினுடைய கேள்வி என்னன்னு இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. கருவறைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். தெய்வம் இருக்கும்னு நான் தான் சொல்லிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. தெய்வம் கருவறையில தெய்வம்னு ஒண்ணு இருந்தா அந்த தெய்வத்தை 2 களவாணி பயிர்கள் கடப்பாறையை வச்சு அந்த தெய்வத்தை திருடிடுறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் செய்தித்தாள்ல ஒரு பக்கத்துல என்ன போடுறான், இந்த ஊரிலே இந்த தெய்வம் திருட்டுன்னு தானே போடணும். ஆனா தெய்வம் திருட்டுன்னு போடல, சிலை திருட்டுன்னு போட்டேன். அப்ப நாங்க எல்லாரும் கும்பிட்டது வெறும் கல் சிலையவா தெய்வத்தையா? அதானே குழப்பமா இருக்கு. மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. இப்ப நியாயமா இருக்கு எனக்கு. என் மொண்டாட்டிலாம் ஆடி 18க்கு வரிஞ்சு கட்டி போனான். அது சரி. விளக்கத்திரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணுமா இல்லையா? அற்புதமா சொன்னீங்க. காரணம், ஒரு மனிதன் உயிரோடு இருக்க, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு நீங்க என்னவெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? என்ன இந்த மலைச்சாமி என்ன உட்கார்ந்துருக்காரு, இந்த சுப்பிரமணியன் போறாரு, பாண்டி வராரு, சுரேஷ் வந்திருக்காரு, அப்புறம் ஜீமா போறாரு, மந்திரி வராரு. அற்புதம். உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு வந்து இந்த போறாரு ராமசாமி, சுப்பையா போறாரு, கருப்பையா போறாரு, கோமான் போறாரு, சீமான் போறாருன்னு புகழ்த்தி பேசக்கூடிய நீங்கள், அதே மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தானா அவனுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? பிணம்பேன். அவ்வளவுதான். அது நீ இப்ப சுருக்கிட்டேன். பாடியை எப்படா தூக்குறீங்க? அவ்வளவுதான். பாருங்க, எப்படி எப்படி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்ட அந்த மனிதன் இறந்து கிடக்கின்ற பொழுது கருப்பையாவை எப்ப தூக்க போற, சுப்பையாவை எப்ப தூக்க போறேன்னு சொல்ல மாட்டேன். பொணத்தை எப்ப தூக்க போற, பிணம்னே மாறிடுது, பேரே மாறி போகுது. அப்பே ஆத்தா வச்ச பேர் கூட இறந்த உடனே தனியா ஒரு பேரு பிணம்னு ஒண்ணு உருவாகுது. உருவாயிருச்சா? இப்ப இதுல இருந்து ஒரு அற்புதமான விளக்கம் சொல்றேன் பாருங்களே. உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு பேரு, இறந்த பிறகு அவருக்கு ஒரு பேரு. 8 வகையான மருந்தை இடிச்சு பீடத்துக்குள்ள வச்சு அது மேல சிலையை தூக்கி வச்சு சிலையில ஒரு குடம் தண்ணீர், கும்பத்துல ஒரு குடம் தண்ணீர், கும்ப அபிஷேக விழா செய்து விட்டால் இந்த 8 வகையான மருந்து சக்தியை கொடுத்து கல்லாக இருக்கக்கூடிய சிலைக்கு உணர்ச்சி, அதாவது உயிர் உண்டாகி தெய்வம்னு பேர் மாறுது. கருவறையை விட்டு வெளியில வந்துட்டா இறந்த மனிதனுக்கு எப்படி பிணம்னு பேர் மாறுச்சோ, அதனாலதான் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை 2 களவாணி பேர்கள் வெளியில தூக்கிட்டு வந்துட்டானா அது இறந்தவனுக்கு சமம். அதனாலதான் சிலை திருட்டுன்னு போட்டான் செய்தித்தாள்ல. உயிரற்றதுன்னு பொருள். அப்ப 8 வகையான மருந்தை இடிச்சு அந்த மருந்துக்கு மேல சிலையை தூக்கி வச்சு அந்த சிலையில ஒரு குடம் தண்ணி, அந்த கும்பத்துல ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஆமா விழா நடத்திட்டா அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகுது, தெய்வம்னு பேர் மாறுது. நீங்க தான் சொல்றீங்க. சொன்னேன், நான் தான் சொன்னேன். இப்ப உயிரோட ஒரு தெய்வம் இருக்கு. சரி, இருக்கு. தெய்வத்துக்கு முன்னாடி எந்த கோவில்லையும் உண்டியல் கலசம் இருக்கும். அதனாலதான் காசை முன்னால வச்சான், கடவுளையே பின்னால வச்சான். இப்ப நாங்க பக்தர்களுக்கு புறம் வேண்டுகிறோம். சரி, அந்த கோவில் தெய்வத்துக்கிட்ட சரி எங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு வைங்க, அது நடந்துருச்சு. எங்கனால முடிஞ்சத நகையோ பணமோ அந்த உண்டியல காணிக்கையா செலுத்துறோம். சரி, உண்டியல் நிறைஞ்சிருச்சு, உயிரோட தெய்வம் இருக்கு. இப்ப 2 களவாணி பேருக்கு போய் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிற உண்டியல கடப்பாறை வச்சு குத்தி கிளப்புறாங்க. மறுபடியுமா அந்த தெய்வம் உயிரோட இருக்கிற தெய்வம், அது கையில எந்த தெய்வமா இருந்தாலும் சூளாயுதமா வேலாயுதமா ஒரு ஆயுதம் இருக்கும், கண்டிப்பா வச்சிருக்கும். அப்ப அந்த களவாணி பேருக்கு கலவங்கும் போது அந்த வேலாயத்தையே சூளாயத்தை எடுத்து அவன் வாயில குத்திருந்தா அவன் உண்டியல கழுவாங்க மாட்டான். அதை விட்டு கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி காலையில காவல்துறை கிட்ட போய் இந்த மாதிரி எங்க கோயில உண்டியல கலவாண்டு போயிட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்களே. காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு, அவர் தெய்வமா இல்ல களவாணி பயிலுக்கு கலவாங்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அது தெய்வமா? அத்தாடி, எனக்கு தெரிஞ்சாலும் அது குழப்பமா இருக்கு. இவ்வளவு கடுப்பா பேசுற, நீதி நேர்மை நியாயம் செத்து போச்சு. அம்முட்டுப்பா. அற்புதமான ஒரு கேள்வி. முதல்ல கேட்ட கேள்வியோட இதுதான்டா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி, நியாயமான கேள்வி. தெய்வத்துக்கு உயிர் உண்டு அப்படின்னு நான் தான் சொன்னேன். உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாலதான் உண்டியல் இருக்கு. அந்த உண்டியல 2 பயலுக களவாங்குறேன். உயிரோட இருக்கக்கூடிய தெய்வம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது கையில வேலாயுதமோ சூலாயுதமோ வச்சிருக்கும்.
வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்னும் குத்தல வெட்டல. ஆனால் களவு போன பொருளை கொண்டாந்து மீட்டு கொடுத்தாரே காவல்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் தெய்வமா இல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இது தெய்வமா? இதுதானே உன்னுடைய கேள்வி. குழப்பமா இருக்கு. அது ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. நீ கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லவா? அது நினைச்சிருந்தா அங்கேயே சூர சம்காரம் பண்ணிருக்கலாம், சம்காரம் பண்ணிருக்கலாம். ஆனால் அது ஏன் விட்டு வச்சு தெரியுமா? நீங்கள் பிறந்தது யாருக்கு? எங்க அம்மாவுக்கு. எத்தனை மாதம் சுமந்தார்கள்? 10 மாசம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுக்குள்ள வருது பாருங்க. 10 மாசம் சுமந்தாச்சு, பிறந்தாச்சு, பல நடந்தாச்சு. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா உங்களுக்கு தெரியாம சிறுவாட்டு காசுல ஒரு உண்டியல் சேர்க்குது உங்க அம்மா வீட்டுக்குள்ள. அந்த உண்டியல் உங்க கண்ணுக்கு தண்டுபட்டு போச்சு. உங்க அம்மா விட்டு உண்டியல இருந்து ஒரு 100 ரூபாயை நீங்க திருடிட்டீங்க. திருடிய விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க அம்மா உடனே அருவாளை எடுத்து வெட்டி உங்களை கொண்டு விடுமா, கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி உங்களை கொண்டு விடுமா? பெத்த புள்ள அப்படி திருட்டு பிள்ளையா போச்சே அப்படின்னு உங்களை கொலை பண்ணி போடுமா? அப்படிலாம் செய்யாது. என்ன செய்ய? நான் தெரிஞ்சுன்னா எங்க அம்மா வந்து சப்பு சப்புன்னு அடிக்கும். சரி, ஏன்டா சனியை முடிச்சவனே இந்த சின்ன பிள்ளையிலே உனக்கு இந்த திருட்டு புத்தி இருக்கேன், நாளைக்கு பெரிய பிள்ளைய அண்ணனும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண மாட்டேன், இனிமே இப்படி செய்வியா அப்படின்னு அடிச்ச உடனே நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். கிள்னு. சரி, அதுக்கப்புறம் பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொன்ன கதையா நான் அழுகிறத பார்த்துட்டு என் தாய் மனசை தாங்காம மறுபடியும் ஒரு 20 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்து இனிமே இப்படி செய்யக்கூடாது, என்ன வளர்த்தா பழத்தாரு அப்ப பெட்டிக்கல்ல போய் 2 பொரி உருண்டை வாங்கி தின்ட்டு வா அப்படின்னு சொல்லுங்களா. பெத்த தாயை பெத்த புள்ள திருடுன்னு தெரிஞ்சு அருவாள் எடுத்து வெட்டி கொள்ளல, கத்தி எடுத்து குத்தி கொள்ளல. உங்க அம்மா பெத்த அம்மா கருவறைக்குள்ள இருக்கின்றாளே கோவிலுக்குள்ள, அவ உலக அம்மா. அவ என்ன நினைக்கிறா? பெத்த தாய் எப்படி மன்னிச்சு விடுறாளோ அவளும் ஒவ்வொரு திருடனையும் மன்னிக்கிறாளா? எப்படி தெரியுமா? நம்ம தான் உயிர் கொடுத்தோம், நம்ம மண்ணில தான் பிறந்தேன், நம்ம ஊர்ல தானே வளர்ந்தேன், நம்ம உண்டியிலேயே கை வைக்கிறான்னு பெத்த தாய் தாம் புள்ள திருடன்னு தெரிஞ்சு எப்படி கொல்லாமல் மன்னித்து அருள் பாலிக்கின்றாளோ அது மாதிரி அந்த கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வமும் மன்னிக்கிறாயா? அதனாலதான் ஒவ்வொரு திருடனும் தப்பிக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரு தடவை பார்க்கும், 2 தடவை பார்க்கும், 3ஆவது தடவை திருட்டு வேலையை பண்ணானா அப்பதான் அள்ளி வச்சு கொத்தும். அவளும் ஒரு பொறுமை அளவு தான் பாப்பா, அதுக்கு மேல பார்க்க மாட்டா. அப்ப ஒரு தடவை களவாங்கும் போது தெய்வம் சும்மா இருக்கும். ஆமா, 2ஆவது தடவை ஆட்டையை போடும்போது மன்னிக்கும், 3ஆவது தடவை ஆட்டை அள்ளி வச்சு குத்திரும். ஜன்னியை முடிச்சவன் 2 தடவை ஆட்டையை போட்டு பேசாம 3ஆவது தடவை அமைக்கிட்டு இருக்க வேண்டியதான். வயிற்றுக்கு 3ஆவது தடவை போறேன். காரணம் இரும்புடிச்சங்கையும் ஜெரங்குடிச்சங்கையும் சும்மாவே இருக்காது. அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்வு. உங்க பேரு? நாரத மகரிஷி. ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா இருக்கின்றார் பிரம்மதேவன். என்ன பண்றாரு? படைக்கின்றார். வைக்கப்படப்பை படைப்பது விவசாயி. 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவபதங்களை 84 லட்சம் ஜீவபதங்களை படைக்கக்கூடிய தன்மை உயிர்களை படைப்பது எங்க அப்பாவுடைய வேலை. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மாவை பத்திரமா அம்மா மட்டும் பத்திரமா பாத்துக்கிட்டோம்னா அப்பாவை கொண்டு போய் நடு தெருவில் அனுப்பாடுறது. கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அக்கா அந்த கதையை நீ மட்டும் அது கேளுக்கா. அதுக்கப்பா சொல்லு. அக்கா அங்கிட்டு குசு குசுன்னு பேசுறீங்க, இங்கிட்டு பாருக்கா, இங்கிட்டு பாருங்க. கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சரி, என்ன வித்தியாசம் சொல்லு. என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் இந்த ஆடி 18ஆம் பேருக்கு போச்சுவார். சரி, அப்ப 2 பேருமே 1 வாரத்துக்கு முன்னாடி சேலை வாங்கித்தான் சித்திரப்படுத்துறா. சரி, 2 பேரையும் நாடகம் ஆடிட்டு தூக்க வரிச்சியோட காரைக்குடிக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். சரி, அங்கே ஒரு ஜவுளி கடை பாறை மிஷின் திறந்திருக்காங்க. ஓஹோ, இங்க இருந்து ஏறிட்டோம்னா ஜொங்கின்னு அங்கே போய் நிக்க, அங்க இருந்து ஏறிட்டோம்னா ஜொங்கின்னு இங்க வந்து வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போலக்கா. படியை இடிச்சுட்டு வாசப்படியில முன்னாடி இடிச்சுட்டு உயரமா கட்டியிருக்காங்க. எனக்கு தெரியல, போய் காலை தூக்கி வைக்கிறேன், காலு பிரட்டி விட்டு குப்பரை கடிச்சு விழுந்துட்டு எங்க அம்மா அங்கன என் பொண்டாட்டிங்கன நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா துடிக்கிறா. நான் பத்த மயனே அடிபட்டுருச்சா, ஆட்டோ பிடிப்பா, ஊசியை போடுவோம், பாப்பா என்ன வளர்த்த சாமி கத்துறா. சரி, என் பொண்டாட்டிங்க நின்றுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்றா? என்ன சொன்னா? கண்ணை என்ன பொரடியில ஆச்சுட்டு வந்த, எதை பார்த்துக்கிட்டு வர்றேன், ஊர்ல உள்ள பொம்பளையில அப்புறம் பார்த்துக்கிட்டு வந்து பொழந்துக்கிட்டு கிடக்கிறேன், ஏன் தெரியுமா தம்பி அப்படின்றா சாமி. ஆனா உன் பொண்டாட்டி ஒரு உண்மையை தானே சொல்லியிருக்க. உன்னையும் கூட ஊர்ல உள்ள பொம்பளையில அப்புறம் ஐயா இந்த கதையை சொன்னதுக்கு ஏன் செருப்பு கழிச்சு ஏன் மயில அடிக்கணும்யா? சரி இருக்கட்டும். ஆக இருப்பினும் கூட உன்னை பற்றி ஒரு சில விவரம் கேட்கலாமா? உங்க பேரு? வீரத்தை. யாரு வச்சது? அப்பா. எதுல வச்சாரு? அப்பா வாயிலிருந்து என் காதுல வச்ச. அப்பா வாயிலிருந்து காதுல தான் வச்சோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னுச்சு. அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சுட்டு போனது யாருன்னு. ஓ பேரியா? பேர் அப்பா தான் வச்சாரு அப்படின்னு அம்மாவுக்கு தானே தெரியும். ஆமா. சரி, உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகன். நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவன். எங்க பிறந்தீங்க? இல்லங்க பிறந்தவன். பிறப்புக்கும் பிறப்புக்கு என்ன வித்தியாசம்?
பிறப்புனா தனக்கு பிறக்கிறது. சரி. பிறப்புனா தன்னோட கூட பிறக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன். தமிழ்ல தான் ஒரு வார்த்தை வெள்ளு ஒரு வார்த்தை கொள்ளும்டான்ட்டான். இப்ப பாருங்க, பிறப்பு என்பதற்கு வேறு விளக்கம், பிறப்பு என்பதற்கு வேறு விளக்கம். ஆக இருக்கட்டும். இருந்தால் நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கா? அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பனுக்கு நீங்க பிறக்கல. அப்ப ஊர் பேலுக்கா பிறந்தேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சேர்ந்தாயா பிறந்தேன். அது எப்படி அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தியா? ஐயோ, அவங்க 2 பேரும் செஞ்சாக பிறந்தேன். அப்படி என்ன செஞ்சாங்கன்னு பிறந்த? கல்யாணம் செஞ்சாக பிறந்தேன். கல்யாணம்னா என்ன கட்டனா கல்யாணம்? தாலி கட்டினா கல்யாணம். யாருக்கு யார் கட்டினது? எங்க அப்பா எங்க ஆத்தாளுக்கு கட்டினாரு தாலி. உங்க அப்பா தானே உங்க அம்மா கட்டினாரு? ஆமா. எந்த இடத்துல கட்டினாரு? கழுத்துல கட்டினாரு. நீ எங்க பிறந்த? வயித்துல பிறந்தேன். கழுத்துல கட்டினா நீ கழுத்துலான பிறக்க நீ யாரை கேட்டுக்கிட்டு வயித்துக்கு போன? இது என்ன கிரகமேரா இருக்கு? ராத்திரி 3 மணிக்கு வந்து கழுத்துல பிறக்கிற, வாயில பிறக்கிற, குண்டில பிறக்கிற. நீ தானப்பா சொன்ன கழுத்துலான கட்டினாரு. ஆமா. நீ கழுத்துலான பிறக்கணும். நீ யாரை கேட்டுக்கிட்டு வயித்துக்கு போன? 2 பேருக்கு முதல் ராத்திரி நடந்துருச்சு. ஓஹோ, முதல் ராத்திரி நடந்ததுனால. சரி, இந்த உலகத்துல முதல் ராத்திரிக்கும் கடைசி ராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லு. முதல் ராத்திரினா மெத்த மேல பூவை போட்டு பூ மேல நம்ம படுத்தோம்னா முதல் ராத்திரி. கடைசி ராத்திரினா நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோயிந்தான்னு கடைசி ராத்திரி. சண்டால பாவி, பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகுவது இந்த உலகத்துடைய இயல்பு. பூவிலே தொடங்கி வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை பூவிலே முடிகின்றது. சரி, இருக்கட்டும். முதல் ராத்திரினா இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறுராத்திரி, முதலும் மறுநாள் வந்துகிட்டு தான் இருக்கு. நீ சொல்ற முதல் ராத்திரிக்கு நீ பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன? உங்களுக்கு இன்னும் புரியல. எங்க அப்பா பழத்தோட இருந்தார். சரி. எங்க அம்மா பாலோட வந்துச்சு. பாலும் பழமும் சாப்பிட்டாக நான் பிறந்துட்டேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தேகம். என்ன? உங்க அப்பா ஏதோ என்ன வச்சுக்கிட்டு இருந்தாரு? பழத்தோட. உங்க அம்மா என்ன கொண்டுட்டு போச்சு? பாலோட. உங்க அம்மாவுக்கு அன்னைக்கு தானே கல்யாணம் ஆச்சு. எப்படி பால் வந்துச்சு? சொம்புல வந்துச்சு. ஓ, பசும்பாலா? நல்ல வேலை. சரி, பாலும் பழத்தையும் சாப்பிட்டா என்ன வரும் தெரியுமா? பீவர். அப்புறம் நீ எப்படி வந்த? 2 பேரும் நல்லா சாரை மாதிரி பொணச்சல் பண்ணிட்டாங்க. நல்லா என்ன பாம்பு என்ன? சாரை என்ன பாம்பு என்ன? அப்ப 2மே சாரை தானே? 2மே பாம்பு தானே? 2 சேர்ந்தால் என்ன குட்டி போடணும்? பாம்பு குட்டி. அப்புறம் நீ எப்படி வந்த? ஐயோ, 2 பேரும் மெத்த வாங்க காசுலன்னு பாயில கூடிட்டாங்க. உங்க அப்பாவுக்கு தூக்கம் வந்திருக்கு, அந்த பக்கமா தூங்கி இருப்பாரு. உங்க அம்மாவுக்கு தூக்கம் வந்திருக்கு, இந்த பக்கமா தூங்கி இருக்கும். அப்ப 2 பேரும் தூங்கி எந்திரிச்சாலே ஒரு குழந்தை பிறந்துருமா? ஐயோ, 2 பேரும் தொங்காசு போட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா மயிரை புடிங்கிட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு பண்ணாங்களா? என்னடா தலையில போட்ட விதி மாதிரி தலையில இந்த மாதிரி ஒரு வீடியோ வர சொல்லி ஷூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேசட் ஏதாவது ட்ரெங்கு பட்டியில அது பீரோல ஒரு கோவில் மயிரே நாங்க 2 பேரும் எப்படி டெவலப் பண்ணிருக்கோம் நீ பின்னாடி பார்த்து இதை தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு ஏதாவது வீடியோ ஆதரவு வச்சிருக்காங்க. போதுமடா ஜாமி, இருக்கட்டும். ஆலோலம் சோ என்ற குரல் கேட்டது யார் அந்த பெண்மக்கள்? இருக்கட்டும். 1க்கு 2 பேர் உள்ள இருக்கா? 1க்கு 2 பேர். 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்களா? அப்ப 1க்கு 2 பேர் உள்ள இருந்தாங்கன்னா அப்ப அதை பூரா எடுத்துக்கொண்டு போய் அந்த பக்கமா வீசுறது உங்க வேலை. ஆமா, இப்ப நகராட்சியில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி நீ என்ன சொல்ற? 1க்கு 2 பேர் உள்ள இருந்துட்டாங்க. ஒருவருக்கு 20 ஒரு ஆளுக்கு ஈரால் பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இருப்பின் ஒருத்த பேரு நான் வெளியே இருக்கேன். நீங்க வெளியே இருக்கீங்களா? எத்தனை நாளா? 3 நாளா. எப்படி வருது? திருத்திரியா போ. அந்த வெளியே கேட்க அறிவு கட்டவன் ஏதோ கறிக்குழம்புன்னு ஊத்துறாங்க, அது வாட்டுக்கு புடிங்கிட்டு அடிச்சு அளவா சாப்பிடணுமா இல்லையா? அது இருக்கட்டும். நீங்க வெளிக்காவல் இருக்கீங்க, அவங்க உள்காவல் இருக்காங்க. 2 பேர் சொன்னீங்கல்ல, ஒருத்த யாரு இன்னொருத்த யாரு? ஒன்னு என் தங்கை வள்ளி, இன்னொன்னு எனக்கு போட்ட ஓஹோ வள்ளியும் குள்ளியும் உள்ளே இருக்கின்றார்கள். பெருங்கொண்ட பாட்டி. என்னது உனக்கு போட்ட பெருங்கொண்ட பாட்டியா? பட்டாபிஸ் அப்படின்னா புரியலையே. நல்ல அதை வச்சு எப்படி சமாளிச்ச? தேக்கம் பழக மாதிரி உருட்டுன்னு பாருங்க. இங்க இருந்து அங்க உருட்டு, அங்க இருந்து இங்க உருட்டு. சரி, உனக்கு ஒன்றும் சேதாரம் இல்லையே. ஐயோ, நல்ல வேலையா போச்சு. அதனாலதான் ஒதுங்கி பொழைச்சிட்டேன். சரி, இருக்கட்டும். அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு உன்னுடைய ஆளு அழைத்து நான் பார்க்கலாமா? அழைத்து பாருங்க. அன்பே இதுடி மாய் வாடை.
கிளியே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன உறவு கூண்டுக்குள்ள போனதில்ல போன கிளியே. மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாரா? அப்படியா? அழைத்துறைய சாமி. சாமி சுவாமி பாருங்கள் சாமி. வாங்க சாமி. பதறாம வாங்க. பாருங்க சாமி, பாருங்க சாமி, பாருங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் வா வா வா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா? பொம்பளைக்கு ஆசைப்பட்டு வலிக்கு விழலாம் வா வா வா. நல்ல கட்ட நாட்டுக்கட்ட எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட கண்ணு ரெண்டும் கோழி முட்டை காலு ரெண்டும் வளர்த்தட்ட கும்பகோண ரங்கமுத்து குத்து நாட்டாட்டப்பா. பாருங்க சாமி. வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டி. இதுதான் என்னுடைய கிளியப்பற்றா. கிளியல பற்றையா? கிளியலங்க. கிளியப்பற்றான்னா கருப்பு பெரலை. கருப்பு பேரழகி அப்படின்னு பேரு. எப்ப பாரு கிளியுது மூடுது. ஆக இருக்கட்டும், இருந்தாலும் கூட தோழி ஏன் என் ஆளு உங்களுடைய ஆளு எதுக்காக வச்சிருக்கீங்க? கிட்டி அடிக்க அவ்வளவுதான் செய்யலாம், ஒன்னும் செய்ய முடியாது. ஆக இருக்கட்டும், கிட்டத்துல நெருங்கவே முடியாது. ஒரு உருட்டு உருட்டுனா எந்த பக்கம் போய் விழுகிறேன்னு தெரியாது. ஆக இருக்கட்டும், ரொம்ப எச்சரிக்கை. கை பதனா, வாய் பதனா, பிரஜாபதி பதனா ரொம்ப முக்கியம்டான்ட்டேன். ஆக இருக்கட்டும், தோழியை சந்தித்து விட்டேன். அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு என் தங்கை வள்ளி. ஓ, இடத்திற்கு தலைவி வள்ளி. அந்த வள்ளியை நான் பார்க்கலாம். அழைத்து வருகின்றீர்களா? அழைத்து வாருங்கள். அதான் கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இனிமை ராகம் இதுவே இதுவே இனிமையே உதயமாகுது 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 உதயமாகுது. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானது புதிய கோலமே விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமராகம் இதுவே இதுவே மிக இனிமையே. நூறு வண்ணங்களில் சிரிக்கும்படி தூவும் புஷ்பங்களே ஆசை எண்ணங்களில் மிதக்கும் மடியேனை வருத்தங்களே வானவெளியில் மலவர் பறவை ஆடுவதுவோ எனக்கு கவலை காற்று என் பக்கம் வீசும்போது காலம் என் பெயரை பேசும்போது வாழ்வு எனக்கு வாசம் வருது நீர் மெதுவாக யாவர் சுகமாக கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமராகம் இதுவே இதுவே மிக இனிமையே உதயமானது புதிய கோலமே விழிகள் யாவிலும் வர்ணஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் தங்காய், இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. ஆமா, உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் எனக்கு நிறைய வேணும்னு. ஆமா, நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அப்படியா? சுவாமி பார்க்கலாமா? ஆஹா. ஜாமி 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 தேவகோட்டையில வந்து பாருங்க சார், பாருங்க சுவாமி அடியவள் வணங்குகிறேன். நாங்களும் அடியில வணங்குகிறோம். தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைமா தம புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. கல்யாண புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குல குருவே அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் வணங்க முடி வணங்க முடி நெடுங்காலமாய் வணங்க முடி
வணங்குகிறேன். நல்ல ஆசைகள் பல கூற வேண்டும் சுவாமி. அண்ணன் ரொம்ப சோர்ந்து போனான். என்ன கிருமிகள் அழைக்கின்றது வாருங்கள் சுவாமி. வாழ்க பெண்மகளே. சிறுமி என்னடா குதிக்கிற? உங்க ரெண்டு பேருக்கு என்ன வர வேண்டும்? ஒன்று வேண்டாம் சாமி, என் ஆளுக்கு மட்டும் ஒரு வரம் கொடுங்கள். என்ன வர வேண்டும்? உனக்கு கேட்டல வேணாமா? கேக்குறது சரி, இப்படியா பிடிச்சி நச்சுக்கிறது? எப்ப பாரு பொம்பளை பிள்ளை கைய பிடிச்சுக்கிட்டே. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்கள் சிறுசு பெருசாக்குவீங்களாம். சிறுசாக்கக்கூடிய தன்மை அஷ்டமா சித்துக்களை கற்றவன் என் தங்கச்சாமி உங்களை தான் தேடி இருந்தேன். என்ன ஏன் தேடணும்? நீ பின்னாடி உட்காந்து கோடாங்கி அடிச்சுட்டு இப்ப தாயா வந்துருச்சு வர்றாரு. சாமி என்ன வரம்? நீங்க கேக்குறீங்க சுவாமி, எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாங்கள் கொடுப்பீர்களா? என்ன ராமேஸ்வரமா மாயவரமா? மறுக்காமல் கொடுப்பீர்களா? கண்டிப்பா நீங்க கேட்டால் கொடுப்பேன். சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயமாக. ஒண்ணும் இல்ல சாமி, கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. என்ன கேட்கும் போதே வெக்கப்பட்டா எப்படி கேக்குறது? நானும் பொம்பளை பிள்ளை தானே சாமி, எனக்கும் கொஞ்சம் அச்சம் நானும் பயிர்ப்புலாம் இருக்க தானே செய்யும். சரி. ஒண்ணும் இல்ல சாமி, உங்க கொட்டையை தெரியல? பிக்கால் சிரிக்கி நாளைக்கு வாங்கிட்டு போய் நாளைக்கு இந்த ஊர்ல சாமி போகும்போது இந்த வராரு ஒத்த கொட்டை சாமி, ஒத்த கொட்டை சாமின்னு சொல்ல மாட்டாங்களா? நாராயணா நாராயணா, அது கொட்டையை கேட்டதும் போது நீ கொட்டைக்கு பதில் சொன்னதும் போதும். சரி, அப்படியே ஆகட்டும், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். ஏ சாமி, அப்படியே ஆகட்டும் சொல்லுங்க. ஒத்த கொட்டை இருக்கிற நீ தாண்டா இருக்கிறத ஒண்ணு கொடுக்கணும். வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100 ஆண்டு வாழ்க. என் சிந்தை குளர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வியே, வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினே, வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே, வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டுமம்மா. அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய் தலைவா, தவ புதல்வா என்ற அற்புதமான ஒரு பாமாலை. இப்பேற்பட்ட பாமாலையை இந்த பூமியிலே எந்த பெண்மகளும் இப்படி கொடுத்தது கிடையாது. விசித்திரமான ஒரு வரவேற்பு, வித்தியாசமான ஒரு வரவேற்பு, யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு. இந்த வரவேற்பு தான் எதிர்பார்த்தேன் நான். இந்த இடத்துல உங்க அண்ணன் யாரு வந்திருக்காருன்னு சொன்னார் உங்கள்கிட்ட? நாரதர் வந்திருக்கிறார் என்று கூறினார். சொன்னது உங்க அண்ணே? ஆமா. உங்க தோழி என்ன சொன்னாங்க? அவங்களும் அதான் சொன்னாங்க. யாருன்னு? நாரதர் அப்படின்னு. நாரதர்னு சொன்னாங்களா? நாரத மகா முனிவர்னு சொன்னாங்களா? நாரத மகரிஷின்னு சொன்னாங்களா? நாரத மகரிஷி வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல நாரதர் வந்திருக்கணும்னு சொன்னீங்க. நாரத மகரிஷி நியாயமா நான் ஏத்துக்கிறேன். நாரத மகரிஷி வந்திருக்காருன்னு தானே சொன்னாங்க. ஆமா. நீங்க எனக்கு கொடுத்தது என்ன பாடல்? தமிழ் பாடல். தமிழ் பாடல் எங்களுக்கு தெரியும். ஆங்கில பாடல் அவங்க சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க பேசுவதும் தமிழ் தான், பாடுறதும் தமிழ் தான். அந்த பாட்டுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு வந்து வரவேற்பு பாடல். அப்படி சொல்லுங்க. வரவேற்பு பாடல். வரவேற்பு பாடலை யாரு யாருக்கு கொடுக்கணும்? யாராவது நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல அப்படி சொல்லி ஒரு வரவேற்கும் விதத்தில் கொடுக்கும் பாடல் வரவேற்பு பாடல். யாராவது அப்படின்னா தொண்டியில இருந்து முகில் தகத்துக்கு இந்த சாலை வழியா போவாங்க, அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாடல். வழியில போறவங்க எல்லாம் வரவேற்க மாட்டான். அப்புறம் சொல்றீங்க எங்க இடத்துக்கு வந்தவங்கள வரவேற்பான். உங்க இடத்துக்கு வந்தா இடத்தை வைத்து வந்திருக்கக்கூடிய நபர்களை வைத்து கொடுக்கக்கூடியது வரவேற்பு பாடல். ஆமா. அப்ப நீங்க கொடுத்தது எனக்கு வரவேற்பு பாடல் தானே? என்ன பாடல் கொடுத்தீங்கன்னு வசனமா சொல்ல முடியுமா? ஒரு 2 வரி 3 வரி. தலைவா தவ புதல்வா வருகவே. போதும். தலைவா தவ புதல்வா வருகவே. உங்க அண்ணன் நாரத மகரிஷி தானே வந்திருக்காரு சொன்னாரு. ஆமா. முகில் தகத்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்காருன்னு சொன்னாரு. ஏய், அப்ப ஊர்ல பம்ப கட்டி விட்டுக்கிட்டு இருமா. வாயில வர்றது பூரா வார்த்தை இல்ல. என்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். நீ எத்தனையோ சிக்கலை பார்த்திருப்ப. நான் இடிய பச்சுக்கள் மாதிரி. நீ இல்ல ஒப்ப வந்தாலும் எடுக்க முடியாது. முடிஞ்சா எடுத்துப்பாரு. முடிஞ்சா எடுத்துப்பாருண்டே. உனக்கு திறமை இருந்தால் இந்த சபையோர்களுக்கு முன்னால எடுத்து பாத்துக்க. நீ எடுத்துட்டீங்கன்னா உண்மையில நீ பெரிய வள்ளி. தலைவர் இந்த ஊருக்கு உண்டான தலைவர் வந்திருக்காரு சொல்லல, நாரத மகரிஷி வந்திருக்காருன்னு சொன்னாரு. ஆனால் நீங்க என்ன பாடி இருக்கீங்க? தலைவா. அப்ப நான் எந்த நாட்டுக்கு தலைவனா இருந்தேன்? புராண ரீதியா எந்த ஊருக்கு தலைவனா இருந்தேன்? இதிகாச பிரகாரம் எந்த வீட்டுக்கு தலைவனா இருந்தேன்? பூலோக கணக்கின் பிரகாரம். நீ உண்மையிலே 18 புராணமும் படிச்சிருந்தா நாரத மகரிஷி உங்களுக்கு எத்தனையோ பிறப்புகள்ல ஒரு பிறப்புல ஒரு நாட்டுக்கு தலைவராக பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லு. சான்று இருந்தா சரியா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். இல்ல இன்ன ஊர்ல இந்த மாநிலத்துல நீங்க தலைவரா பிறந்திருக்கீங்கன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். இல்லங்க, ஒரு வீட்டுக்கு தலைவரா இருந்திருக்கீங்க புராணம் சொல்லுது. அதுலயும் நாரதர் புராணம் குறிப்பா சொல்லுது. எங்க ஏதாவது ஒரு இடத்துல
தலைவனாக இருந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு சான்று நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ உண்மையிலே பெரிய ஆளு. ஒன்று தவ புதல்வன் சொன்னேன். தவ புதல்வன்னா யாருக்கு பேரு தெரியுமா? யாருக்கு? ஒரு கணவருக்கு, அதாவது ஒரு தம்பதிகள் புரியும் கொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லாமல் கோவில் கோவிலாக அலைந்து 10 வருஷம் குழந்தை இருக்காது. 11வது வருஷத்துல ஒரு குழந்தையை இறைவன் அருளாலே பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? தவ புதல்வன், தவமணி, தவ செல்வன், தவமா தவம் இருந்த முத்து அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை இல்லாமல் ஊரா செல்லல, கோவில் கோவிலா போகல. எனக்கு முன்பதாகவே தக்கன், வஜிஷ்டர், அத்திரி, பிருகி, கிருது, புலகர், புலஸ்தியர், மாரிசர், ஆங்கிரசர், 10வதாக தோன்றியவன் நாரதன். வதவதன்னு 10 பிள்ளைகளை உருவாக்கிட்டார் எங்க அப்பா. அப்புறம் எப்படி தவ புதல்வன் சொன்னேன்? பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிறந்தா தானே தவ புதல்வன். புள்ளதான் 9 பேர் இருக்காங்களே, என்ன சேர்த்தா 10 பேர்ல. நீ உண்மையிலே அறிவோடு தான் பேசுறியா இல்ல அறிவை கலட்டி காரக்குடியில வச்சுட்டு வந்து பேசுறியா? தொலைச்சு புடிவேன், தொலைச்சு. அங்க இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசி போடலாம். இங்க இருந்துகிட்டு நீ என்ன வார்த்தை கொடுத்தாலும் வாதி பிரதிவாதி. நீ கொடுத்தாலும் நான் கேள்வி கேட்பேன், நான் கொடுத்துட்டு அப்படின்னா நீ கேள்வி கேட்கணும். இப்படி கேள்வி முறைங்கிற வரக்கூடிய தர்க்க விவரணையில சம்பந்தம் இல்லாத வாயில வந்தது பூரா வார்த்தைன்னு ஏதாவது கொடுத்து சரியான பதில சுவாமி நீங்க கேள்வி கேட்டீங்க, தடுத்துட்டீங்க, இதுக்கு நான் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறது மாதிரி பதில் கொடுக்கணும். வாயில வர்றது பூரா பதில் நீ மார்க்க கொடுத்துட்டு நான் நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஏத்துக்கிறேன்னா பேசுமா? உன்னை பேச விட்டு பார்க்கணும்னு வந்திருக்கேன். உண்மையிலே இந்த நாடகத்தை, இந்த தர்க்கத்தை முதன்மையாக, இந்த தர்க்கத்தை நாங்கள் உண்மையிலே ரசிக்கிறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எனக்காக தயவு செய்து கை தட்ட முடியுமா? இல்லை, ரொம்ப யோசிச்சு தட்டுற மாதிரில இருக்கு. சரி, ஏன்னா அவர் ஊராட்சி மன்றம்னார்ல, எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்தலில் நிற்கணும். சும்மா பணத்தை செலவு பண்ணக்கூடாது. ஆமாம், சரியா? எனக்கே பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதிரியாக இருந்தாலும் நியாயமான கேள்விகளை கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை எனக்கு நான் வணங்குற முருகன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் சபை நாகரிகமும் கூட. சரி, இப்போ நீங்களுடைய கேள்வி தலைவான்னு சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். தான் பிரச்சனை உமக்கு. பிரச்சனை நான் என்ன நாட்டுக்கு தலைவனா, ஊருக்கு தலைவனா, இல்ல வீட்டுக்கு தலைவனா, எந்த ஊர்ல தலைவனா இருந்தா அப்படின்னு உங்களுடைய கேள்வி. கேள்வி கேட்டீங்கல்ல, எனக்கு பாய மூடிக்கிட்டு நீங்க திறங்க வாய. அதாவது நான் திறக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப நான் வாயை திறக்கும் பொழுது நீங்க மூடிக்கங்க. நான் திறக்கும் போது நீங்க சௌரியத்துக்குள்ள பேசாதீங்க. சௌரியம் சட்டம்லாம் இங்க சொல்லாதீங்க. பேச்ச குறையாம இங்க பாருங்க. கேள்வி கேட்டுக்கணும். ஏன் இப்போ நீங்க பேசுனீங்க? சரி, நான் இடையில பேசுறேனா? இதான் ஒரு வார்த்தை பேசுறேனா? பேசல. அறிவு உமக்கு இருந்துச்சுன்னா இடையில பேசக்கூடாது. அறிவு உனக்கு இருந்தா பதில் சொல்லு. அதுக்கு தானே வந்திருக்கேன். அதுக்கு தான் நானும் நிக்கிறேன். பேசு. இப்படி ஊட பேசிட்டு இருந்தா எப்படிங்க பதில் சொல்றது? பேசுமா, பதில் கொடுங்க. பேசாம இருக்க சொல்றீங்களா இல்லையா? இப்ப என்ன உங்களுக்கு மூக்கு மேல மட்டும் கோவம் வருது, சொல்லக்கூடிய வார்த்தை தவறல. அப்ப வார்த்தையை அளந்து விடணும், வார்த்தையை பார்த்து பேசணும். யாருக்கிட்ட என்ன வார்த்தை கொடுத்தா? நல்ல ஒரு அறிவாளிக்கு அழகு என்ன தெரியுமா? என்னது? ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையில் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பது. சரி சரிதானுங்க. நான் மூடிக்கிட்டு இருக்கேன், நீ பேசு. பேசு. நீ பேசு. மிரட்டிய ஆளாகிட்டீரோ? பேசி முடிங்க. ஒப்பா மோள நான் வச்சுக்கிறேன். வாங்க பாப்போம். சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நீங்க பேசி இந்த முகில்தகம் முத்தமிழ் நகர்ல இருந்து தப்பிச்சு போயிருங்க. உமக்கு அடிமைன்னு நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். சபாஸ். நிபந்தனை சரியா? சரியா? பேசு. விடுங்க. உங்க பிரச்சனை நாட்டுக்கு தலைவனா, வீட்டுக்கு தலைவனா, ஊருக்கு தலைவனா? இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஈசன். இந்த நாட்டுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அரசன். இந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்காரு, அவர் பேரு அவன் தான் புருஷன். சரி, இந்த சன் நல்லா இருக்கா? சரி, அப்ப ஈசன், அரசன், புருஷன். புருஷன் இதுல எந்த சன்னு நீங்க இல்ல கிடையாது இல்லையா? ஆனால் இந்த உலகத்துல எத்தனையோ பேரு வீணையை எடுத்து வாசிச்சிருக்காங்க. ஆமா. ஆனால் வீணைக்கு வாணி. சரியா? எத்தனையோ பேர் வில் எடுத்து போர் செஞ்சிருக்காங்க. சரி. ஆனால் வில்லுக்கு விஜயன்.
இந்த உலகத்துல எவ்வளோ பேர் அழகானவங்களா இருக்காங்க. சரி. ஆனால் அழகென்ற சொல்லுக்கு முருகன் இவங்கதானே தலைவரா இருக்காங்க. ஆனால் எத்தனையோ பேர் சொற்களை சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லுக்கு அகத்தியன். எத்தனையோ பேர் பாட்டு பாடியிருக்காங்க. சரி. பாட்டுக்கு நாரதன். அப்ப உங்களோட தலைவான்னு சொல்லலாம்ல. எப்படி? புரியல எனக்கு. புரியலையா? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. எத்தனை பேர் வாசிச்சாலும் முதன்மை இடம் யாருக்கு? யாரு முதல்ல வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பேர், யாருக்கோ அவங்களுக்கு தான். வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகன், பாட்டுக்கு நாரதன். உங்களை தலைவான்னு சொல்லலாம்ல. பாட்டுக்கு தலைவன் சொன்ன பாட்டு எவ்வளவு பேர் பாட்டு பாடி இருக்காங்க. ஆமா. தும்பூர் பாடியிருக்காரு, ஆஞ்சநேயர் பாடியிருக்காரு, ஏன் ராவணேஸ்வரன் கூட பாடிருக்கேன். எத்தனையோ பேர் பாடினாலும் பேரும் புகழும் நாரதன் எனக்கு ஒருத்தனுக்கு. ஏன் நானும் தான் பாடினேன். ஆமா. பாட்டுக்கு வள்ளினா சொன்னாங்க, பெட்டிக்காரர் சுரேஷ்குமார் தான் பாடினாரு. பாட்டுக்கு யாரையா சொன்னாங்க? நாரதன் என்னை மட்டும் தான் சொன்னாங்க. உலகத்துல சொன்னாங்க. ஆமா. நான் வந்து நாட்டுக்கோ வீட்டுக்கோ தலைவன் சொல்லல. சரி. பாட்டுக்கு தலைவா அப்படின்னு சொன்ன. இப்ப புரியுதா? சபாஷ். சொல்லலாம்ல. கைதட்டுங்க. சரி. இவ்வளவு நேரம் ஆகுது. ஏன்னா யோசிச்சு அது புரியறதுக்கு நேரம். சரி, எப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். நன்றி. அப்ப பாட்டுக்கு தலைவன். தலைவன். தவ புதல்வன் எப்படி சொன்ன? தவ புதல்வன் ஏன் சொன்னேன்? தவமா தவம் இருந்து குழந்தையே இல்லாம தவத்துல பிறந்தா சரி அந்த பிள்ளைக்கு தவ புதல்வன் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அந்த பிள்ளை மட்டும் தவ புதல்வன் அல்ல. வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவ பிறந்தகை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது தாய் பயங்கரமான வலியை வேதனையை அனுபவிக்கிறார். சரி. ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய அழுகுரல், அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளோ நேரம் வலிய வேதனை அனுபவிச்சால அதெல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைகிறாளாம். ஆனால் அதை விட எப்பொழுது அவ அதிக மகிழ்ச்சி அடைகிறா அப்படின்னா, இந்த மாதிரி அறிவாளிகள் கூடிய அந்த சபையில தன்னுடைய மகனை சான்றோன், இவனை போல சிறந்தவன் எவரும் இல்லை என்று அறிவாளிகள் தன் மகனை வாழ்த்தும் பொழுது, அப்பம் ஒரு அந்த தாய் தன் பிள்ளை பிறந்த பிறகு கிடைத்த மகிழ்ச்சியை விட அறிவாளிகள் சான்றோன் என போற்றும் பொழுது அந்த தாய் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறாள் என்கிறார் வள்ளுவர். உண்மைதானே? இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றேன்னா, என்ன விஷயம்? உங்களுக்கு முன்னாடி 9 பேர் தோன்றுனாங்கல்ல, அந்த 9 பேருக்கும் பொண்டாட்டி இருக்கா? உண்டு. பிள்ளையா இருக்கா? இருக்கு. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? இல்ல. பிள்ளையா இருக்கா? இல்ல. உங்களுக்கு நாரதர் மட்டுமல்ல, எல்லாரும் இந்த உலகமே சேர்ந்து ஒரு பட்ட பெயர் கொடுத்திருக்காங்க. அதான் என்ன பெயர் தெரியுமா? உலக பொதுநல தொண்டன் பேரு. உலக பொதுநல தொண்டன். பொண்டாட்டி இல்லாம பிள்ளை இல்லாம இந்த உலக நன்மைக்காக உழைப்பவர் யார் என்றால் நாரதர். நீங்க ஒருத்தர் மட்டும்தான். இப்ப இந்த இடத்துல உன்னை விட நான் தான் பெரிய ஆளு. எப்படின்னு ஒரு சான்று கொடுக்கவா? என்னை விட நீங்க பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறத தீர்ப்ப நீங்க சொல்ல வேணாம். சரி. மக்கள் தீர்ப்பு தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. தவ புதல்வன் ஏமா சொன்னீங்கன்னு சொன்னீங்கல்ல, கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த 9 பேருக்கு சுயநலம். சரி. மனைவி மக்களோட இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் அப்படின்னு பிரம்மச்சாரி விரதம் பூண்டு இந்த உலக மக்களுக்காக உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க. நாரதர் கழகம் நன்மையில முடியும். அப்ப உங்க அப்பா பிரம்மனுக்கு அந்த 9 பேர்னால புகழும் பெயரும் கிடையாது. நாரதர் உங்கள் ஒருவரால் மட்டுமே பெயரும் புகழும் யார் கிடைக்குது? பிரம்மனுக்கு கிடைக்குது. அப்பா பிரம்மனுக்கு. அப்ப தவ புதல்வன் அந்த 9 பேர்னால 9 பேர் கிடையாது. நாரதர் உங்களால் மட்டும்தான் உங்க அப்பாவுக்கு பெருமை புகழ். அதனால தவம் இருந்து பெத்தெடுக்கிற புள்ள மட்டும் தவ புதல்வன் அல்ல. எந்த புள்ள தாய் தகப்பனுக்கு பேர் வாங்கி கொடுக்குதோ அதுவும் தவ புதல்வன் தானே. அப்ப உங்களை தவ புதல்வன் சொல்லலாம்ல. நீங்க அதுக்கு கேட்ட உடனே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம்ல. கொடுக்கலாம். அப்ப
அப்படிலாம் சலிப்பெல்லாம் கொடுக்க அற்புதம். எல்லாம் தூக்கம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கலக மற்றற்ற மகிழ்வு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உங்க பேச்செல்லாம் நாங்க ஒண்ணும் இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கல. இன்னொரு நாடகத்துல பாத்துக்கிறோம். அடுத்த ஒரு ஆள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க முதல்ல வந்து என்ன செய்யறேன்னா வழி என்னவோ அதை பாருங்க அப்படின்னு ஒரு கை தட்டுங்கிற ஏன் யோசிச்சு கை தட்டுறாங்க தெரியுமா? நம்ம இவங்களுக்கு அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா சரி, இவங்களே இன்னும் 1 மணி நேரத்தை ஓட்டிடுவாங்க. எனக்கு என்ன அவ்வளவு தூரம் புரியாமையா இருக்கு. அற்புதம், மற்றற்ற மகிழ்வு. அதனால சாமி, எங்க அப்பா பேர் நம்பி, எங்க அம்மா பேர் நகைமுகுனி, என் பேர் வள்ளி. நான் இங்க காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன விளையாட்டு வந்தீங்க? ஆக இருப்பினும் கூட பருவங்கள் என்ன பருவம்? 7 வகை. 7 வகையில் என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம்பன். ஆக அணிந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 12 வயசு 6 மாசம். அப்ப இன்னும் 4 மாதத்துல வெளியில வந்துரும். என்ன புள்ளையா? அடுத்த வயது கல்யாணம் பண்ணாம புள்ளைய பாத்துக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன பேச? அடுத்த வயது வந்து இப்பதான் மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மாப்பிள்ளையா? அவங்க என்ன பாக்குறது? உன்னுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போலே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்குமா? எது நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க? மாப்பிள்ளை எனக்கு அப்பா இருக்காங்க, 7 அண்ணன் தம்பி அண்ணன் இருக்காங்க. இருக்கட்டுமே, அவங்களா இருக்குமோ உமக்கு என்ன அக்கறை? வீட்டுல இருந்தா அவங்க பாப்பா, நீ இருப்பதோ காட்டுல, உனக்கு நான் ஒரு சித்தப்ப முறை மாதிரி அப்பங்கிற ஸ்தானத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளையை ஏற்கனவே பார்த்து வந்துட்டேன். பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்குது. எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒரு காரைக்கால் அம்மையார் மாதிரி, சரி, ஒரு திருநாவுக்கரசுடைய அக்கா திலகவதியார் மாதிரி, காரைக்கால் அம்மையார் ஒரு ஔவையார் அவை பிராட்டி மாதிரி அப்படின்னு திருமணம்லாம் செய்யாம அப்படி பிரம்மச்சாரியாக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யுது மனசு? ஒரு கால் எடுத்து அந்த பக்கம் வச்சா ஒரு கால் இந்த பக்கம் புடிச்சு இழுக்குது. சுரேஷ்குமார் இழுக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு ஆளு பின்னால புடிச்சு இழுக்கிற மாதிரியே தெரியுது. சரி, ஏதோ எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீங்க பாவம் தேவலோகத்திலிருந்து இதுக்காக வந்திருக்கீங்க. நாரத மகரிஷியே பாவம்னு சொன்னா முதல் பெண்மகளே நீங்க இல்லங்க. அப்ப நீங்க தேவலோகத்திலிருந்து இதுக்காக வந்திருக்கீங்க. எதுக்காக? இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான். ஆமா, அதுக்காக வேணா சொல்லுங்க. ஆக அற்புதம். ஆக யார் அந்த மாப்பிள்ளை தெரியுமா? 6 படை வீட்டுக்கும் சொந்தக்காரன், மகிழரும் மன்னவனா, மால்மருகன் உன்னவனா, மாலகிடாய் காத்திருக்கும் காத்திட்ட தலைவன், அங்கு அறுபடை விடமந்து ஆட்சிகள் பொருந்திட்டம். அப்படி நீயும் வந்திடு, சம்மதம் தந்திடு, நீயும் வந்திடு, சம்மதம் தந்திடு, சேர்ந்து வாழ்ந்திடு, வாழ்க்கை உயர்ந்திடு. மாமா நீ மாமா, சம்மத நீ தாமா, மாமா நீ மாமா, சம்மத நீ தாமா. சேர்ந்திட வேண்டும், அந்த 7 உலகம் உலகத்தை பாடிட வேண்டும். நீயும் வந்திடு, சம்மதம் தந்திடு, நீயும் வந்திடு, சம்மதம் தந்திடு, சேர்ந்து வாழ்ந்திடு, வாழ்க்கை உயர்ந்திடு. மாமா நீ மாமா, நீ சம்மதம் நீ தாமா, மாமா நீ மாமா, சம்மதம் நீ தாமா. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகன், சரவண பவன், ஆறுமுகன். என் சுள்ளத்தானுக்கு 15 வயசு ஆச்சு. இன்னைக்கு தான் நெளிவே பாக்குது உட்கார்ந்து என்னைய. அப்ப பாத்துக்குங்க மூத்தவளே. ஆமா, அவனுக்கு இன்னைக்கு தான் என்னையே பாக்குறான் மேடைகளே. 15 வயசு ஆகி போச்சு. ஏதோ அப்பா கார்ல போறாரு, வண்டியில போறாரு, எதுக்கு போறாரு வர்றாரு. ஆமா, தண்ணி எல்லாம் ரெப்பி கொடுக்கறது அவர் தான், பேக்க கொண்டாந்து கார்ல வைக்கிறது அவர் தான். ஆனா எங்க போறாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஆக இருக்கட்ட வாழ்த்துக்கள், நன்றி. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே முருகன் தான் முருசே. சொல்லுமுன்னு வார்த்தை கேளமா, கேட்டா மோச்சம், இல்லைன்னா வாழ்க்கை வீச்சம். அல்லும் பகலும் முந்தன அவஸ்தை எண்ணி விடுத்து, அல்லும் பகலும் முந்தன அவஸ்தை எண்ணி விடுத்து, அல்லும் பகலும் முந்தன அவஸ்தை எண்ணி விடுத்து, அவனுக்கு ஒரு உலக இருப்பசம் சொல்லும் முன்னத்து கேளம். பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, உனக்காக வேணும் சொன்னின் மோகோ இந்த தினமே, மோகோ இந்த தினமே, உனக்காக 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 வேணும் சொன்னின் மோகோ இந்த தினமே, அவர்களை கொள்ளாது வாழ்ந்து சொல்லும் முன்னத்து கேளம். மூட்டை தூக்கி வியாபாரம் பண்ற ஒரு ஐயா இருந்தாராம். எப்படி?
மூட்டைகளை இந்த கடையிலேருந்து அடுத்த கடை கொண்டு சரி வண்டி இழுத்துக்கிட்டு தான் போகணும். வண்டியில் ஆமாம். எல்லா நாளும் அவர் மட்டும் போவார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையில் இழுத்துக்கிட்டு போவாராம். ஒருத்தர் பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரா, ஏயா அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை, அவனையும் கொண்டு வந்து அவன் என்ன வேலையாக பார்க்குறேன், அவனை கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ வீட்டில் இருக்கிய, என்ன வீட்டில் ஆள்லாம் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் இருக்காங்க. அது ஏன் மகனை அவன் இப்படி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன்டா, ஏதோ அப்பா காசு கொண்டு வர்றேன் அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு வந்துடக்கூடாது. எப்படி அந்த பணத்தை கொண்டு வருகிறார், எவ்வளவு அந்த பணத்தை வாங்குவதற்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை அவன் உணர்ந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைக்கு உணர்த்தினாராம். அவன் நாளடைவில் வெற்றி அடைஞ்சான். நானும் இப்படித்தான் ஒரு பிள்ளைய தினமும் கூட்டிகிட்டே வந்தேன். ஆதிபரா சக்தின்னு தூக்கிடுவேன். ஏப்பா என் பாட்டு பிடிக்காதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நானும் எத்தனை வருஷமா தான் இதே பாட்டை வயிற்றுக்குள்ள இருக்கையில இருந்து கேட்கறது. அது சரி, ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. அதுக்கு என்ன பண்றது? ஆக இந்த முருகன் தான் புருஷன், அவனை நீ சம்மதம்னு சொல்லி உனக்காக வேணான்னு பாடி இருக்கமா. அதனால நான் உங்களுக்கு என்ன பாடுறேன்னு பாருங்க. கூட்டி கொடுப்பதுகள் கோத்திர திருமுறையோ, கண்மை கூட்டி பண்புலாருக்கு பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டுவதில் பெருமை அடைந்தேனம்மா. இன்று சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டால் என்பதை ஆர்தரம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கு இருக்கிற பத்தியம் பைத்தியம் பைத்தியம் முழு பைத்தியம். முருகன் பிடிக்கல கணக்கு, எங்களுக்கும் பிடிக்கல. யாரு நீங்க சொன்ன வார்த்தை பிடிக்கல. ஓஹோ, இப்போ முருகனை பிடிக்கலன்னு சொன்ன வார்த்தை பிடிக்கல. பிடிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, வந்த சாமி கிட்ட பிடிக்கலன்னு சொன்னீங்களே. அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சிருப்பாரு? இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள வள்ளியும் காஞ்சி போய் தான் கிடக்குது.